பீட்ரூட் பேரிச்சம்பழம் வச்சு ஜாம் செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட் எடுத்திருக்கோம் நம்ம. அதோட சைஸ் பார்த்துக்கோங்க. சின்ன அளவு பீட்ரூட் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி காம்புகளை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து வேக விட போகிறோம். பாருங்கள், 2 சைடும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த 2 பீட்ரூட்டையும் ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வர்ற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கட் பண்ண பீட்ரூட்டை போட்டாச்சு குக்கருக்குள்ளே. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வேக விட போகிறோம். இந்த பீட்ரூட் ஜாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாண வீடுகளில் இதை வைப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் கழித்து இந்த பீட்ரூட் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சாலடுக்குமே நான் வந்து என்னோட நிறைய ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு சாலட் பண்ணியிருப்பேன். இப்போ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த தோல் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தோல் எடுத்துட்டு நான் வந்து இதை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இந்த தோல், ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து தோல் எடுத்த பீட்ரூட்டை நம்ம வந்து நல்லா பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவு நான் பீஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீட்ரூட்டையும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா வந்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதோட பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்க்குறனால இது வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணி ஊற்றாம தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் நெய் சேர்க்குறேன். நெய் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரிச்சம்பழம் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அந்த நெய்யில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அந்த பேரிச்சம்பழத்தை. இது ஃப்ரை ஆகி முடித்த உடனேயும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மையாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ இதை வந்து இந்த நெய்யில் வந்து சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வந்து இதை வதக்கி விட போகிறோம். பாருங்கள், இப்போ அரைச்ச விழுதை இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இது ட்ரையாக இருக்காது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் அந்த ஜார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அந்த நல்லா வந்து கழுவி அந்த தண்ணியையும் நான் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கன்னா இது அரைச்ச விழுது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஜாரை கழுவி அதுலேருந்து டோட்டலாக தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ், சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இனிப்பு சேர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேரிச்சம்பழம் இருக்குது. 1/3 கப்பு மெஷரிங் கப்பில் 1/3 கப் அளவு உள்ள ஜீனி இதுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். பீட்ரூட்டோட அளவு பார்த்துக்கோங்க. சின்ன பீட்ரூட் 2க்கு 1/3 கப் ஜீனி சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 அல்லது 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுவே வந்து கரெக்டாக தான் இருந்தது. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு பதம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஜாம் வந்து நல்லா உருண்டு வரணும் அந்த பதமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு தக்காளி பதம் தான் அதோட பதமே. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையான நட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து காஞ்சிடுச்சு. நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வந்து நல்லா நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருக்கோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இது வந்து வெந்துட்டுருக்கு இந்த பீட்ரூட்டு. அந்த பீட்ரூட்டில் இதை சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக வந்து அந்த நெய்யிலையே வந்து இந்த பீட்ரூட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வேகணும்.
ஓரளவு வெந்தால் போதும். அந்த வாடை பீட்ரூட்டோட வாடை மட்டும் தெரியாத மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இது லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இதுதான் பதம். இதுதான் இந்த ஜாமோட பதமே. பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதை விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கிறிஸ்டலைசேஷன் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பீட்ரூட் பேரிச்சம்பழம் ஜாம்